காசு இருக்குது. இப்போ எண்ணி பார்ப்போம் இன்றைக்கு வந்து நாங்கள் எவ்வளோத்துக்கு வியாபாரம் செய்திருக்கிறோம்ண்டு. 1000, 2000, 3000 கீரை பிடிங்கியாச்சு. இவ்வளோ தான் ஒரு பிடிக்கீரை. இதை நாங்கள் கொண்டே வேக்காலில் இவ்வளோ மண்ணையும் கழுவணும். இப்போ கீரை பிடிங்கி எடுத்துட்டோம். இனி இதை வேக்காலில் கொண்டை போட்டு தான் படிவா கழுவி எடுக்கணும். மண் இருக்குது தானே. கீரையை பார்த்தோன்னே ஒரு ஆசை பெறணும். அப்போ தான் சந்தையில் போகணும். இந்த கீரையை நாங்கள் வாங்கி சமைக்கணும் உங்களுக்கு வரும். இந்த கீரையை பார்த்தா ஆசை வராத ஆக்களுக்கும் ஆசை வரும் கீரை சமைக்கணும்னு. இது வந்து வெளிநாட்டில் இருந்து ஒரு ஆள் அனுப்பி விட்டார். மிளகாயாய் செத்தலாக அனுப்பி விட்டது. நாங்கள் நாற்று போட்டாங்க. இது வந்து நாங்கள் இங்கே அளந்து பார்த்துனாங்க. சரியா 1.5 அடி ஒரு மிளகாய், 1.5 அடி நீளம். வேண்டாம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ அப்படி ஒரு மிளகாய் நீங்கள் கண்டுபிடிக்கலாண்டு. அந்த இனம் தான் இந்த இது. இப்போ இதை புதுசாக வைக்க போகிறோம். ஆனால் இப்படி இங்கே 1.5 அடி நட்டு காய்க்கோ தெரியாது. வச்சு பார்ப்போம். காய்ச்சால் நாங்கள் வீடியோ எடுத்து கட்டாயம் போடுவோம். உங்களை போடுவோம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ வயல் வந்து கலக்கிறோம் நெல் விதைக்கிறதுக்கு. முதல் வந்து ஒரு அடி அடித்து விட்டாங்க. கிடந்த நெல்லுகள் புல்லுகள் எல்லாம் முளைச்சிட்டுது. இப்போ திருப்பி ஒரு அடி அடித்து விட்டோம்னா கிடக்கிற நெல்லுகள் எல்லாம் செத்துடும். அப்போ வேறு கலப்பு நெல்லுகள் ஒன்றும் வராது. ஆரம்பத்திலே பெரிய ஒரு வண்டிக்காக இருக்குது. வண்டிக்காக பார்த்தா முத்து சொல்லிவிடும். இது பிஞ்சு வண்டிக்காக தான். இப்போ வாழைக்குலை வெட்டுறோம். இது வந்து கப்பல் வாழைக்குலை. நல்ல பெரிய குழி உண்டு. ஒரு 10-12 கிலோ வரும். ஆல்பம் வந்து வலிக்கிட்டார். போயிட்டு வாங்க. வணக்கம் உறவுகளே. இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு காணொலி ஒன்று தான். இன்றைக்கு வந்து வெள்ளிக்கிழமைன்றபடியே நாங்கள் எங்களோட தோட்டத்தில் இருக்கிற மரக்கரையெல்லாம் பிடிங்கொண்டே சந்தையெல்லாம் கொடுக்க போகிறோம். இன்றைக்கு வந்து எங்களோட தோட்டத்தில் வந்து எவ்வளோ வருமானம் வருதுன்றது தான் இந்த காணொலியில் முழுமையாக பார்க்க போகிறோம். உண்மையிலே வந்து தோட்டம்ன்றது ஒரு நாள் போட்டு அடுத்த நாள் வந்து வருமானம் எடுக்கிறது இல்லை. ஒரு மரக்கரையை செய்ய போனால் ஒரு மாதம் இல்லை 2 மாதம் செல்லும். இன்றைக்கு வந்து எங்களோட தோட்டத்தில் இருக்கிற மரக்கரையெல்லாம் பிடிங்கி கொடுத்து எவ்வளோ வருமானம் எங்களோட கைக்கு வருதுன்றது தான் இந்த காணொலியில் முழுமையாக பார்க்க போகிறோம். அதை விட வந்து வயல் வந்து இப்போ உழவெல்லாம் நடக்குது. இன்றைக்கு வந்து ஒரு வித்தியாசமான முறையில் இந்த தோட்ட காணொலி இருக்க போகுது. அப்படியே வாங்கோ, நாங்கள் இப்போ வயல் உழவு நடக்குது, அதை போய் இப்போ பார்ப்போம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ வயல் வந்து கலக்கிறோம் நெல் விதைக்கிறதுக்கு. முதல் வந்து ஒரு அடி அடித்து விட்டாங்க. கிடந்த நெல்லுகள் புல்லுகள் எல்லாம் முளைச்சிட்டுது. இப்போ திருப்பி ஒரு அடி அடித்து விட்டோம்னா கிடக்கிற நெல்லுகள் எல்லாம் செத்துடும். அப்போ வேறு கலப்பு நெல்லுகள் ஒன்றும் வராது. எவ்வளோ கொக்கோல் வந்திருக்காண்டு பாருங்க. இப்போ பாருங்க எவ்வளோ கொக்கோல் வந்திருக்கான்னு பாருங்க. அதோட கொக்கோல் வந்து கொண்டே இருக்குது. எக்கச்சக்கமான கொக்கோல் வந்துட்டு. கூட மலைகளெல்லாம் கட்டுது. மழை விரப்பது போலான் இருக்குது பாருங்க. நாங்கள் முதல் உழுது விட்டபடியாக பாருங்கள் எவ்வளோ புல்லுகள் நெல்லுகள் எல்லாம் சேர்ந்து முளைச்சிருக்கண்டு.
ஒரு பக்கம் வங்காள மாடுகள் வரம்பில் இருக்கிற புல்லெல்லாம் மேயுது. இங்கே வந்து கொக்குகள் வந்து பூச்சி புழு சாப்பிட வந்திருக்குது. இன்றைக்கு வந்து தோட்டத்தில் வந்து முதல் அறுவடை கீரை பிடுங்க அப்புறம் முதலாவது அறுவடை நடக்க போகுது. கீரை அறுவடை. கீரையெல்லாம் நல்லபடியாக வளர்ந்துருக்குது. இந்த மாட்டரை போட்டு இதாக போட்டபடியா பாருங்க எப்படி இருக்கண்டு. மாட்டர் போட்டால் நல்லா வளரும். கீரையில் வந்து ஒரு நோயும் இல்லை. இந்த கீரைக்கு ஒரு பசலையோ மருந்து ஒன்றும் இல்லை. இன்றைக்கு வந்து சந்தையை கொடுக்க போகிறோம். நல்ல பருவமான கீரை. நல்ல பருவம். பாருங்கள் அந்த விடிய வந்து பனி தண்ணிக்கு அப்படி இருக்காண்டு பாருங்க கீரை. இன்றைக்கு வந்து முதல் கட்டமாக 10 பிடி பிடுங்க போகிறோம். இதில் பாருங்க இப்படி வளர்ந்துருக்காண்டு. இப்போ ஒரு பொடி கீரை பிடிங்கியாச்சு. இவ்வளோ தான் ஒரு பொடி கீரை. இதை நாங்கள் கொண்டே பேக்கால் இவ்வளோ மண்ணையும் கழுவணும். எங்கள்கிட்ட வந்து 60 ரூபாய்க்கு அடிக்கணும். ஒரு பசலையோ ஒரு மருந்தும் இல்லை. ஆரோக்கியமான ஒரு கீரை. இப்போ கீரை பிடுங்கி எடுத்துட்டோம். இனி இதை வேக்காலில் கொண்டை போட்டு தான் வடிவாக கழுவி எடுக்கணும். மண் இருக்குது தானே, அப்போ பேக்காலில் தண்ணி வாயிற வழியாக வடிவாக கழுவி எடுக்கலாம். அதோட வந்து வெண்டிக்காயும் பட்டோணும் இன்றைக்கு. அப்படியே வெண்டிக்காயும் வெட்டி எடுப்போம். வெண்டிக்காய் வெட்டுறதுக்கு ஷர்ட்டு போட்டு தான் பட்டணும். ஏன்னாண்டா அப்படியே வந்து பனி தண்ணி சிலவோட அந்த வண்டி மேலே கடிக்கும். இப்போ அம்மா வந்து எந்த ஷர்ட்டை தான் போடுறா. வண்டி தோட்டத்துக்கு போவோம். ஆரம்பத்திலே பெரிய ஒரு வண்டிக்காக இருக்குது. வண்டிக்காய் பார்த்தா முத்து ரெண்டு சொல்லிவிடும். இது பிஞ்சு வண்டிக்காய் தான். முத்தின வண்டிக்காய் எல்லாம் நாற்றுக்கு விடலாம். நேற்று பட்டு இது கோயிலுக்கு போகிற வர விட்டாங்க. விட்டேதான் போச்சு. வண்டிக்காயும் இப்போ 130 ரூபாய்க்கு அடிக்கணும். நாங்கள் வாங்க போனால் தான் கொஞ்சம் விலை கூடவாக இருக்கும். எங்கள்கிட்ட வந்து எடுக்கிறது வந்து விலை குறைவு.
இதுக்குள்ளே வந்து ஒரு 100-120 நிலையம் தான் பெறும். ஒரு 4-5 கிலோ வண்டிக்காக வெட்டுவோம் மண்டை விட்டு ஒரு நாளைக்கு. கைக்கு அளவுக்கு வந்து கொண்டு இருக்கும். அப்படியே நாங்கள் வண்டிக்காயை வெட்டி எடுப்போம். இப்போ வேஷனுக்குள்ளே போடுறதுக்கு இடம் இல்லை, பேக்கில் போட்டு தான் பட்டோணும். வண்டிக்காக வந்து வட்டி எடுத்துட்டோம். இப்போ கீரையை கழுவி எடுப்போம். வாய்க்காலில் வந்து நல்ல தண்ணி வாயுது. கீரையை வந்து கழுவி எடுத்தோன்னே எப்படி இருக்கான்னு பாருங்க. கீரையை பார்த்தோம்னா ஒரு ஆசை பெறணும். அப்போ தான் சந்தையில் போகணும். இந்த கீரையை நாங்கள் வாங்கி சமைக்கணும்ன்ற எண்ணம் உங்களுக்கு வரும். இந்த கீரையை பார்த்தா ஆசை வராத ஆக்களுக்கும் ஆசை வரும் கீரை சமைக்கணும்னு. தண்டெல்லாம் வந்து நல்லா பருவம் பிஞ்சு தண்டு வேரை மட்டும் கழிக்கலாம். பாருங்க பாருங்க அப்படி இருக்குண்டு. இப்போ கீரையும் கழுவி எடுத்துட்டோம். அப்போ நாங்கள் சந்தையை கொண்டு போவோம். நேரத்துக்கு கொண்டு சந்தையில் கொடுப்போம். இங்கே இப்போ வாழைக்குலை வெட்டுறோம். இது வந்து கப்பல் வாழைக்குலை, நல்ல பெரிய குழி உண்டு. நான் பிடிக்கிறீங்க. பத்து 12 கிலோ வரும். அடுத்தது இஞ்சாலயம் ஒரு வாழைக்குலை ஒன்று இருக்குது. இது சீனி வாழைக்குலை. பாருங்கள், வியாபாரம் செய்கிறதுக்கு வந்து நல்ல ஒரு சின்ன ஒரு வாகனம். இதெல்லாம் வந்து வாழைக்குழி எல்லாமே தர. இது வந்து கப்பல் வந்து 150 ரூபா, கதலி வந்து 70 ரூபா. நல்ல ஒரு அளவான வாகனம். இந்த வாழைச்சரு வந்து ஏன் போட்டு எடுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாழைக்காய் வந்து அண்டுப்படாமல், அண்டுப்பட்டால் கண்டிரும். ஆல்பம் வந்து வலிக்கிறட்டார். போயிட்டு வாங்க. இஞ்சால வந்து பொதியில் வந்து முளாக்கண்டு நட போகிறோம். பொதியில் நல்லபடியாக எருவெல்லாம் போட்டு மண்ணெல்லாம் கலந்து பேக்கில் போட்டு வச்சுருக்கிறோம். இப்போ நடுறதுக்கு வந்து தண்ணியை ஊற்றுவோம் முதல்ல. பக்கத்துலேயே வேக்காரில் தண்ணி போகுது. இஞ்சால வந்து அப்பா மிளகாக்கண்டு போடுங்க. பாருங்கள், மிளகாக்கண்டு வந்து இப்படி போட்டுக்கிறோம்ட்டு ஒரு உடைஞ்ச வேஷனில் நல்ல எருவெல்லாம் போட்டபடியா மிளகாக்கண்டு வந்து 25 நாள்லேயே நல்லா வளர்ந்துட்டுது.
எப்படி இருக்குன்னு பாருங்க கண்டு. இது வந்து வெளிநாட்டில் இருந்து ஒரு ஆள் அனுப்பி விட்டார், மிளகாயாய் செத்தலாக அனுப்பி விட்டது. நாங்கள் நாற்று போட்டாங்க. இது வந்து நாங்கள் இங்கே அளந்து பார்த்துனாங்க. சரியா 1.5 அடி ஒரு மிளகாய், 1.5 அடி நீளம். வேண்டாம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ அப்படி ஒரு மிளகாய் நீங்கள் கண்டிருப்பீங்களாண்டு. அந்த இனம் தான் இந்த இது. இப்போ இதை புதுசாக வைக்க போகிறோம். ஆனால் இப்படி இங்கே 1.5 அடி நட்டு காய்க்கோ தெரியாது. வச்சு பார்ப்போம். காய்ச்சால் நாங்கள் வீடியோ எடுத்து கட்டாயம் போடுவோம். அதை விட அப்போ ஒரு 25 நாள்லேயே நல்லா வளர்ந்துட்டு கண்டனே. கண்டு வேணும் வேண்டாம் வந்தால் ஒரு 10 கண்டு தருவோம். நீங்களும் கொண்டு வச்சு பார்க்கலாம். நட்டு பாருங்க. இந்த கண்டை வந்து நாங்கள் பேக்கில் தான் வைக்க போகிறோம். அப்போ தான் வடிவாக பராமரிக்கலாம். தடி இடித்து கட்டணும் போலோட கப்பா. இதை வந்து நிலத்தில் வச்சுருப்போம். நிலத்தில் வைக்க எங்களுக்கு இடம் காணாது. அதால் தான் பொதியில் போட்டு இப்படியான ஒரு இடத்துல வந்து வச்சுருக்கிறோம். பொதியில் வைக்கிறத விட நிலத்தில் வச்சா தான் கண்டு வந்து நல்ல ஊக்கமாக வளரும். இடம் காணாத பற்றாக்குறை காரணமாக தான் இந்த பொதியில் வந்து வச்சுருக்கிறோம். பொதியில் நிறைய எருவெல்லாம் போட்டு பொதியிலையும் வச்சு பார்ப்போம். அதுவும் வந்து ஆக வெயிலில் வைக்கல. இந்த தென்னை மரங்கள்ன்ற இணலுக்குலாம் வச்சுருக்கிறோம். வெயில் படும், இணலும் படும். இந்த வயலுக்குள்ளான் பொதி போட்டு நாங்கள் இன்னும் பொதி இருக்குது தூக்கி வைக்கிறதுக்கு. இங்கே பாருங்க, மாட்டரு கலந்து தான் போடுறோம் நாங்கள். அதுவும் வந்து மேல் மண் தான், வயலுக்குள்ளே உழுது எடுத்த மேல் மண். அங்கே அப்பாவுக்கு பின்னால் வந்து தாமரைக்குளம், பெரிய ஒரு மோட்டை. ரெண்டு கண்டா தனித்தனியாக நடணும். எல்லாத்தையும் சேர்த்து வச்சோம்னா பெருசாக வளராது. வேர்கள் வந்து பின்னுப்பட்டோன்னே பெருசாக வந்து வளராது. இப்படி பொதியில் நட்டால் என்ன, எங்கேயாலும் தூக்கி கொண்டே வீட்டுக்கு முன்னுக்கு வைக்கிறேன்டாலும் இல்லாட்டி ஒரு வேறு இடத்துக்கு மாற்றுறேன்டாலும் ஒரு சுகம். ஆனால் என்ன, நிலத்தில் நட்டால் தான் நல்ல வடிவாக காய்க்கும். இதில் வந்து அந்த வேர் ஓடுற தன்மை ஒரு குறிப்பிட்ட இதுக்கு பிறகு ஓடாது. நிலத்தில் நட்டால் நல்ல வடிவாக வேரோடி காய்க்கும். அதை விட இதுக்குள்ளே இருக்கிற பசலை வந்து முடிஞ்சிடும் நேரத்துக்கு. குறிப்பிட்ட பசலை தான் நான் போடுவோம் எரு. அது வந்து நேரத்துக்கு அதிൻ്റെ போஷணையெல்லாம் இழுத்தோம் முளாக்கண்டு. அதுக்கு பிறகு பசலை ஒன்றும் இருக்காது. நிலத்தில் நட்டோம்னா தனக்கேற்ற பசலையை வந்து இழுத்துக்கொள்ளும். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் சந்தைக்கெல்லாம் கொண்டே மரக்கரையெல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டோம். இப்போ கையில் வந்து காசு இருக்குது. இப்போ எண்ணி பார்ப்போம் இன்றைக்கு வந்து நாங்கள் எவ்வளோத்துக்கு வியாபாரம் செய்திருக்கிறோம். 1000, 2000, 3000, 3100, 3200, 300, 400, 500, 600, 700, 800, 900, 1000, 4000, 4050, 4070, 4090, 4110, 4150 ரூபா. 4150 ரூபாய்க்கு இன்றைக்கு வந்து வியாபாரம் செய்திருக்கிறோம். இப்படி வந்து ஒவ்வொரு நாளும் வியாபாரம் செய்தால் நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்கும். இப்போ நாங்கள் இந்த காசை பொக்கெட்டுக்குள்ளே வைப்போம். இப்போ பார்த்திங்கன்னா சில மரக்கறிகள் வந்து காய்க்கிறதுக்கு லேட் ஆகும். ரெண்டாலும் பரவாயில்லை, எங்களோட தோட்டத்திலேருந்து வந்த வருமானம் தானே. ஒரு 10 ரூபா வந்தாலும் எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சந்தோஷம். இன்றைக்கு வந்து அப்போ வெள்ளிக்கிழமை வந்து அருமையான காணொலியாக இருக்கும். அப்போ நாங்கள் இந்த காணொலியோடு முடித்துக்கொள்வோம். மீண்டும் ஒரு அடுத்த சந்திப்போம். பாய் பாய்.